முருகனுக்கு வந்து ஆடு வெட்டி அந்த வேலை வச்சு அந்த வேலுக்கு முன்னாடி ஆடை வெட்டி கும்பிடுறாங்க. முருகன் வந்து சங்க காலத்தில் ஆட்டு பிரியாணி தான் சாப்பிட்டுருக்காரு விருப்பமா. இந்த உண்மையெல்லாம் நீ தான் அவரை வந்து கெடுத்திருக்கிற, நீ தான் அவரை சைவமா மாத்திருக்க. அதுதான் வந்து குற்றம், அது மிகப்பெரிய தெய்வ குற்றம் முருகனை பொறுத்த அளவுக்கு. சரி, அப்போ இது இன்றைக்கு நடக்கக்கூடிய அனல்வாதம் புனல்வாதம். திராவிட சமணர்கள் நடத்தினாங்க இல்லையா அனல்வாதம் புனல்வாதம், இன்றைய அனல்வாதம் புனல்வாதத்தில் இந்த விஷயங்கள்லாம் வருது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மதுரையில் மதுரை நகரத்துக்கும் திராவிட இயக்கத்துக்குமான ஒரு பின்புலம் ஒரு தோழர் நம்ம வெற்றிச்செல்வன் சொன்னாங்க. 1940களில் நடந்த கரஞ்சட்டை மாநாட்டில் எவ்வளோ பெரிய கலகம் பண்ணாங்க, தீ வச்சாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 2 நிகழ்வு மட்டும் நான் சொல்லிடுறேன். 1924 பெரியார் மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்போ அவர் காங்கிரஸ்காரர், இறை நம்பிக்கை உள்ளவர். 1927க்கு அப்புறம் தான் கடவுள் மறுப்பாளராக மாறுறார். அந்த 27க்கு முன்னாடி இறை நம்பிக்கையாளர் தான். அவர்கிட்ட ஒரு பெரிய சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸில் பெற்ற அனுபவங்கள், பார்ப்பனர்கிட்ட பெற்ற அனுபவங்கள் அவர் மனசில் நிறைய சிந்தனையை கலக்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்போ அவர்கிட்ட இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் கூட அந்த இறை நம்பிக்கை என்பது அதுக்கு ஒரு உருவம் கிடையாது, அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது, அதுக்கு ஒரு பெயர் கிடையாது. அந்த இறை நம்பிக்கையே ஒரு முற்போக்கான ஒரு அளவில் இருக்குது. அது வடிவமற்ற, உருவமற்ற, எந்த சாதி மதத்தோட அடையாளப்படுத்த முடியாத ஒரு ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு பரம்பொருள் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது. இதுதான். அதுவும் 27 உடஞ்சிருது. அப்போ அவர் வந்து சொல்றாரு, 24 பொதுக்கூட்டத்தில் மதுரையில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு, அப்போ நாடார் சமூக பெருமக்கள் கோவிலில் நுழையணும்னு வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மதுரை கோயிலுக்குள்ளே நுழையணும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, நாடார்களை மதுரை கோயிலுக்குள்ளே அனுமதித்தால் மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் செத்து போவாங்களான்னு கேட்குறாரு. கடவுள் செத்து விடுமான்னு கேட்குறாரு. அப்போ ஒரு நாஸ்தியர் இல்லை. அப்பவுமே அவர்கிட்ட அந்த சிந்தனைகள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு மனதில். அதுக்கப்புறம் 1926 மதுரையில் பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு ஒன்று நடந்தது. அது ஒரு புகழ்பெற்ற மாநாடு. அந்த மாநாட்டில் பெரியார், வஉசி, ஏபி பாத்ரோ, ஜஸ்டிஸ் கட்சியினுடைய அமைச்சராக அந்த ஏபி பாத்ரோ, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய தலைவரான MC ராஜா போன்றவர்கள் கலந்து கொள்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு நபர் ஜார்ஜ் ஜோசப், வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப். அவர் தான் வைக்கம் போராட்டத்துக்கு பெரியார் அழைக்கிறவர். அவர் பிறப்பால் இளவர், கிறிஸ்தவர். பிறகு அவர் அங்கேருந்து இடம்பெயர்ந்து மதுரையில் தான் வந்து ரொம்ப நாள் வழக்கறிஞராக இருந்தார், பல ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்தார். அவர் வீடு கூட மதுரையில் அந்த வைகை பாலத்தை ஒட்டி உண்டு வீடு, அதெல்லாம் இப்போ இடிச்சிட்டாங்க. ஜார்ஜ் ஜோசப் முக்கியமானவர். அவர் அந்த காலத்தில் 1910-15 காலகட்டத்தில் இங்கே மதுரைக்கு மேற்கே உள்ள பிரமலைக்கலர் சமுதாயத்தின் மத்தியில் வந்து ரேகை சட்டம், பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ரேகை சட்டம் அமுலில் இருந்தபோது அந்த மக்கள் பெரிய துன்பத்துக்குள்ளானாங்க. பிரமலைக்கலர் சமுதாயத்தில் பிறந்த ஆண்கள் யாரும் இரவுல வீட்டில் படுக்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடணும். அவர்களை பிறவி சமூக விரோதிகள், பிறவி திருடர்கள் என்பதாக அந்த ஆங்கில அரசு அடையாளப்படுத்தியது. எப்படி வந்து பிறவி இழிவுன்னு நம்ம இந்துத்துவம் அடையாளப்படுத்துகின்றதோ அதுபோல இதை எதிர்த்து பல்வேறு வழக்குகளை நடத்தி போராடி அதில் அந்த கல்லறின மக்களுக்கு பல்வேறு விடுதலையும் உரிமையும் பெற்றுத்தந்தவர் ஜார்ஜ் ஜோசப். பெரியார் ஒரு குடியரசு தலையங்கத்தில் எழுதுறாரு, இந்த ஜார்ஜ் ஜோசப் வந்து கடைசி நேரத்தில் அவர் 39 இறக்குறாரு. அதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் போட்டி போட்டு காங்கிரஸ் பார்ப்பனர்களால் துரோகம் செய்யப்பட்டு தோற்கடிக்கப்பட்டவர். பெரியார் எழுதுறாரு, உங்களுக்கு இந்த அவமானம் தேவையா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு சொல்றாரு. பெருமையை சொல்றா சொல்ற, கள்ளர்களுடைய மாநாடு மதுரையில் நடக்கும்போது, மதுரை பகுதியில் நடக்கும்போது ஜார்ஜ் ஜோசப்பை வாழ்த்து ஒரு பாராட்டு பாட்டு பாடி விட்டு தான் அந்த மாநாடு தொடங்கும். கள்ளரின மக்களை நிறைய பேர் வந்து ரோசாபுத்துறைன்னு பேர் வச்சுக்கிடுவாங்க, அது அவரை குறிக்கக்கூடிய பேர். அவர் கையில் சட்டையில் ரோசாப்பு குத்திருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பார்ப்பன இயக்கத்தில் மிக முக்கியமான தலைவர். அவருடைய வாழ்ந்த பின்புலமும் மதுரைக்கு உண்டு.
இந்த பார்ப்பனலார் மாநாட்டில் இந்த மாநாட்டை நடத்தியவர் யாருன்னா உத்தமபாளையம் பெருநிலக்கிழார் எம்டி சுப்பிரமணியம் முதலியார் அவர் தான் நடத்துகிறார். அவர் யாருன்னா இப்போ இருக்கிற அமைச்சர் பிடிஆருடைய கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டா, நீதி கட்சியினுடைய சட்டசபை கொறடா. அவர் தான் இதுக்கு வரவேற்பு குழு தலைவர். அந்த மாநாடு நடக்கும் பொழுது பெரிய பெரிய விஐபிக்கள் எம்ஜி கோபாலகிருஷ்ண குணார், திரவியம் பிள்ளை, அந்த திரவியம் பிள்ளை தான் எங்கள் கல்லூரிக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நான் திருநெல்வேலி மதுரை திரவியம் தாய்மானசாமி இந்து கல்லூரியில் வேலை பார்க்குறேன். என் கல்லூரிக்கு பேர் வந்ததே அந்த திரவியம் பிள்ளை பேர்லாம். உங்களுக்கு தெரியும், மதுரையில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஜயகாந்தோடைய மில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மில்லுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் மாதிரி இருக்கும், அது திரவியம் பிள்ளையுடைய சமாதி. அதுக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு புதைப்பிடம் இருக்குது, அதில் தான் ஜார்ஜ் ஜோசப்புடைய கலர் இருக்குது. நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். அவ்வளோ பெரிய பண செல்வாக்கு வாழ்ந்தவர்கள். அந்த குடியரசு பதிவுகள் அந்த பார்ப்பனலாத மாநாட்டை பற்றி இருக்குது. எம்டி சுப்பிரமணியம் முதலியார், திரவியம் பிள்ளை, ஈமா கோபாலகிருஷ்ண குணார் இவங்கெல்லாம் பந்தி பரிமாறினாங்களாம் அங்கே வந்த தொண்டர்களுக்கு சாப்பாட்டுக்கு. அதில் அந்த மாநாட்டில் நடந்த மிக முக்கியமான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாநாட்டில் தான் 1926 டிசம்பரில் நடந்த மாநாடு. அந்த மாநாட்டில் தான் முதன் முறையாக எனக்கு தெரிந்து, அண்ணன் நான் சொல்கிற பிள்ளை இருந்தால் திருத்தலாம், எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே முதன் முறையாக மனு தர்மம் எரிக்கப்பட்டது அங்கு தான். அதுக்கு பிறகு மறு வருஷம் 1927 டிசம்பரில் தான் அம்பேத்கர் மராட்டியத்தில் இருக்கிறார். நாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எரிச்சிட்டோம். இந்த 1926 டிசம்பர்லேருந்து 1927 டிசம்பர் வரைக்கும் ஒரு 7-8 தடவை தமிழ்நாட்டில் மனு தர்மத்தை எரிச்சாச்சு. அந்த பார்ப்பனலாதார மாநாட்டில் நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஜே.என். ராமநாதன் மிகப்பெரிய நீதி கட்சி தலைவர், சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபாடு உடையவர். அந்த ஜே.என். ராமநாதன் வந்து 1926 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவராக உள்ளே போய் கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு போய் சன்னிதானத்துக்கு முன்னாடி வச்சு இதை வெத்தலை பாக்கு வச்சு தேங்காய் பழம் உடைச்சி சூடம் பொருத்தி அவரே சாமி கும்பிட்றாரு. இது தெரிஞ்ச உடனே அங்கே உள்ள பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை உள்ளே வச்சே கதவை மூடிடுறாங்க, கோயில் கதவை. பிறகு பிடிஆருடைய முப்பாட்டன் அவர் தலையிட்டு அவரை வெளியே கொண்டு வர்றார். 39 கோயில் நுழைவுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அதற்கான சில முன்னோடைய நடவடிக்கைகள் இங்கே நடந்துருச்சு 26. இதெல்லாம் மதுரையினுடைய திராவிட இயக்க பின்புலங்கள். சரி, அடுத்து நான் வந்து என்னுடைய தலைப்புக்கு வந்துடுறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தலைப்பு வந்து திராவிட இயக்கமும் சாதிகளும். முதல்ல இந்த தலைப்பில் ஏன் நம்ம இன்னைக்கு பேசணும்? திராவிட இயக்கம் சாதியை ஒழிக்கக்கூடிய இயக்கம் நம்ம எல்லாருமே நமக்கு தெரியும். இப்போ சாதிகளுக்கும் திராவிட இயக்கத்துக்குமான உறவுகளை வந்து ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னால், அதை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் ஒவ்வொரு சாதிதோறும் உள்ளே இறங்கியிருக்கான். இறங்கி அந்த சாதிகளுடைய அவன் ஒரு வரலாறை கட்டமைக்கிறான். அந்த சாதிகளுக்கு, நீ வந்து இந்த கடவுளுடைய வழி வந்தவன், நீ யார், சாதாரண ஆளா, நீ இந்த மன்னனுடைய வழி வந்தவன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு அந்த சாதி ரீதியான அந்த நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை அவன் வந்து மீட்டுருவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு சாதிக்குள்ளே இறங்கி. அதில் கொஞ்சம் பேர் பலியானவங்க வந்து ஒரு பக்கம் சாதியிலையும் காலை ஊண்டி நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்துத்துவத்திலையும் காலை ஊண்டி நிற்கிறாங்க. இது பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக அந்த முயற்சியில் அவன் இருக்கிறான். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து சாதிகளுக்கும் திராவிட இயக்கத்துக்குமான உறவை வந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. சரியா? இப்போ முதல்ல சாதி அப்படின்னா என்ன? சாதி அப்படின்னு சொல்லும் பொழுது, சாதி என்பது ஒரு தமிழ் சொல் இல்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும். அது ஜாதிங்கிற சமஸ்கிருத சொல்லுடைய தமிழ் ஆக்காது. நம்ம பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்திக்கிறோம். நமக்கு அந்த சொல் எது தமிழ் சொல்லா, ஒரு சொல் தமிழ் சொல்லாக இருந்தால் அந்த சொல்லுக்கான வேர் சொல்லும் தமிழில் இருக்கும். சாதிங்கிற சொல்லுக்கு வேர் சொல் தமிழில் இல்லை. எனவே அந்த சொல் நமக்கு சொந்தமானது இல்லை. சரியா? எனவே அந்த சாதிங்கிற நிறுவனமும் நமக்கு சொந்தமானது இல்லை. அப்ப நமக்கு வந்து சங்க இலக்கியத்தில் சில குடிகளை பற்றி பெயர்கள் வருகின்றது, அவ்வளவுதான். அது தொழில் சார்ந்து சில குடிகளை பற்றி பெயர்கள் வருகின்றது. இந்த சாதி என்பது இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சாதி என்பது இது வர்ணாசிரமத்தோடு நெருங்கிய பிணைப்பு கொண்டது. ஒரு சில ஆய்வாளர்கள், ஒரு சில மானுடவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வர்ணாசிரமம் இந்தியாவில் தோன்றி நிலை பெறுவதற்கு முன்பு
தொழில் அடிப்படையிலே சாதி போன்ற பிரிவினைகள் இருந்தது என்றும் வர்ணாசிரம தர்மம் உருவாகி அரசர்களின் ஆதரவை பெற்று அது இந்தியா முழுக்க பரவியதற்கு பிறகு, செல்வாக்கு பெற்ற பிறகு, இந்த முன்பு இருந்த அந்த சிஸ்டத்தை, தொழில் அடிப்படையில் இருந்த அந்த பிரிவினைகள் அது உள்வாங்கி கொண்டு தன்னுடைய செல்வாக்கின் கீழே கொண்டு வந்து விட்டது என்றும் சில மானுடவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அது தனி விஷயம். அது நம்ம இப்ப அதுக்குள்ள அந்த ஆய்வுக்குள்ள போக வேண்டாம். அம்பேத்கருடைய கருத்துப்படி புருஷ சூக்தம், ரிக்வேதத்துடைய புருஷ சூக்தத்தில் மனிதர்கள் பிறப்பை பற்றி ஒரு வர்ணனை இருக்கின்றது. பிரஜாபதியினுடைய தலையிலிருந்து ஒரு பிரிவு மனிதர்கள் தோன்றுகின்றார்கள். அவர்களுக்கு பிராமணர்கள் என்று பெயர். பிரஜாபதியுடைய தோளிலிருந்து தோன்றிய மனிதர்களுக்கு பெயர் சத்திரியர்கள். அவருடைய இடுப்பு அல்லது தொடைப்பகுதியிலிருந்து தோன்றிய மனிதர்களுக்கு பெயர் வைசியர்கள். அவருடைய கால் பாதங்களுக்கு கீழே இருந்து தோன்றிய மனிதர்களுக்கு பெயர் சூத்திரர்கள் என்று அவர் ஒரு ஆய்வை சொல்லுகிறார். இல்லை, பிராமணர்கிறது சொல்ல நாம தமிழில் நம்ம பிராமணர்னு நம்ம பயன்படுத்த மாட்டோம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க யாரும் பிராமணர்னு பயன்படுத்த மாட்டோம். என்ன சொல்ல பயன்படுத்துவோம்? பார்ப்பனர். ஏன் நம்ம பிராமணர்கள் சொல்ல பயன்படுத்த மாட்டோம்? ரெண்டு விஷயம். அவனை நம்ம பிராமணன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம சூத்திரன்னு ஆயிடுது. நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுது. ஒன்று. இன்னொன்று, பிராமணர்கள் அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பிரம்மம்னா கடவுள், கடவுளோடு பிணைக்கப்பட்டவர்கள் அர்த்தம். இப்போ நம்ம பிராமணர்னு சொல்லிட்டா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அந்த கருத்தில நம்ம ஏற்றுக்கிட்டவங்களா அர்த்தம். அவன் உயர்ந்த ஜாதி நம்ம ஏற்றுக்கிட்டவங்களா அர்த்தம். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நம்ம பயன்படுத்தல. ரெண்டாவது, இந்த பார்ப்பனருங்கிற சொல் நம்ம சங்க இலக்கியத்தில் உள்ள சொல். சரி, இப்போ இந்த இப்படி உருவாகக்கூடிய அந்த வர்ண பிரிவு என்ன ஆகுதுன்னு சொன்னால், அப்படியே மன்னருடைய ஆதரவுகளை பெறுகின்றது. பார்ப்பனர் ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒரு தொழில் கொடுக்கப்படுகின்றது. படிப்பதும் படிப்பிப்பதும் இறை சார்ந்த வேலைகளை செய்வதும் பிராமணருடைய வேலை, பார்ப்பனருடைய வேலை. போரிடுவது, நாட்டை காப்பாற்றுவது சத்திரியர்களுடையது. வணிகம் செய்வது, பொருளீட்டுவது வைசியர்களுடையது. இந்த மேற்கண்ட மூன்று வர்ணத்தாருக்கும் பணிவிடை செய்வது சூத்திரருடைய வேலை. அதுபோக விவசாயம் செய்வது. இப்போ படிப்பது, படிப்பிப்பது, இறை வழிபாடு, எதிர்காலத்தை கணித்தல் போன்ற விஷயங்கள்லாம் பார்ப்பனர்கள் இருக்கும்பொழுது அவர்கள் இயல்பாகவே அடுத்து உருவாகக்கூடிய அடுத்த வர்ணமான சத்திரியர்களுக்கு நெருக்கமாகி விடுகின்றார்கள். பிந்திய வேத காலத்திலே, முந்தைய ரிக்வேத காலத்திலே சிறு சிறு அரசுகள், சிறு சிறு குழுக்கள் உருவாகின்றன. பிந்திய வேத காலத்திலே இந்த அரசுகள் விரிவடைகின்றன. ஆரியருடைய இடப்பெயர்வு சிந்து நதியிலிருந்து கங்கை சமவெளிக்கு விரிவடைகின்றது. எனவே பெரும் பேரரசுகள் உருவாகின்றன. பேரரசுடைய அதிகாரமும் விரிவாகின்றது. பேரரசுகளுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்ப்பனர்கள் நகர்கின்றார்கள். பேரரசுகளுக்கே புத்தி சொல்லக்கூடிய, பேரரசுகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பார்ப்பனர்கள் நகர்றாங்க. அப்போ அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப உயர்ந்துருது. கல்ச்சரல் ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப உயர்ந்துருது. பார்ப்பனர்களுடைய மூலதனம் என்பது கல்ச்சரல். அதை என்ன சொல்றாங்கன்னா ஆய்வாளர்கள் கல்ச்சரல் கேபிட்டலிசம்ங்கிறாங்க. பண்பாட்டு மூலதனம். அவன் கையில் இருக்கிறது பண்பாட்டு மூலதனம். அவன் கடவுளோட பக்கத்தில் இருக்கான் இல்லையா, இறைவனுக்கு பக்கத்தில் அவன் தானே இருக்கிறான். நீங்க அப்போ அவனுக்கு ஒரு புனிதத்தன்மை இருப்பதாக நம்ம மக்கள் நினைக்கிறாங்க. சரியா? வேற ஒன்றும் இல்லை. ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வர்றாங்க. அந்த கோயிலுக்கு கும்பிடுறாங்க. அந்த கோயில் அர்ச்சகர் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பிரதமருக்கு அந்த பரிவட்டம் கட்டி விட்டு அவருக்கு திருநாறு பூசி விட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஒரு பிரதமரை அவர் பக்கத்தில் நெருங்கி அவர் உடலை தொடக்கூடிய ஒரு நிலை எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு எது கொடுத்தது? அதை தான் நம்ம பண்பாட்டு மூலதனம்ங்கிறோம், கல்ச்சரல் கேபிட்டலிசம். இது காலங்காலமாக ஏற்படுத்திக்கிறாங்க. அரசுகளோடு அவர்கள் எப்போதுமே நெருக்கமாக இருப்பார்கள். பார்ப்பனர்களுடைய அடிப்படையான தன்மை என்னன்னு சொன்னா, அவர்கள் எப்போதுமே அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார். மியூட்டேஷன் டுவர்ட்ஸ் பவர் சென்டர். அவனுக்கு அதிகாரம் தான் சாப்பாடு. உனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணுமா, உன்னை சாமின்னு கூப்பிடணுமா, என்னை சாமின்னு கூப்பிடுமா. அதிகாரம் தான் உனக்கு சாப்பாடு. பார்ப்பனர்களுடைய காங்கிரஸும் ஒரு காலத்தில் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த
அவர்கள் அதை காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்தி அதிகாரத்தை அனுபவித்து வந்தார்கள். வளர்ந்து வரக்கூடிய இவருடைய அதிகார பசிக்கு, அதிகார பேராசைக்கு காங்கிரஸ் பத்தலை. அப்போ தான் பிஜேபி உருவாக்குறான். எனவே அவர்களுடைய அடிப்படையே வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்வதுதான். இப்படி அரசர்களோடு சமரசம் செய்து கொண்டு அவர்கள் தங்களை நிலைநாட்டி கொண்டார்கள். இந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பிந்திய வேத காலம் வரைக்கும் பார்ப்பனர்களும் மற்ற சூத்திரர்கள் எல்லாருக்குமே வந்து தொழில் அடிப்படையில் தான் இருக்குது வேறுபாடு. ஒரு சூத்திரனா இருக்கிறவன் வந்து விரும்பினால் படிக்க போகலாம், ஒரு பிராமணனா இருக்கிறவன் விரும்பினால் அவன் வந்து விவசாய வேலையை பார்க்க போகிறான். இது பிந்திய வேத காலம் தொடங்குவதற்கு முன்பு இதுதான். பேரரசுகள் உருவாகி பார்ப்பனர்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அந்தஸ்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பார்ப்பனர் தொழிலை செய்பவர்களோடு மட்டுமே திருமணம் செய்வதுங்கிற நிலைக்கு வர்றாங்க. அதாவது அதுவரை புறமண முறையாக இருந்தது, அந்த காலகட்டத்தில் பிந்திய வேத காலத்தில் அகமண முறையாக கன்வெர்ட் ஆகுது. எக்ஸோகாமியா இருந்தது எண்டோகாமியா கன்வெர்ட் ஆகுது. அவர்கள் அப்படி நிலைப்பாடு எடுக்கும் பொழுது அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா வர்ணத்தவர்களும் அந்த நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. இப்படித்தான் வந்து வர்ணம் என்பது பிறப்பின் அடிப்படையில் கன்வெர்ட் ஆகுது. பிறகு இந்த ஆயிரக்கணக்கான சாதிகள் தோன்றியது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொல்றாரு, ஒவ்வொரு வர்ணத்தவர்களுக்கு இடையிலே தடை செய்யப்பட்ட உறவுகள் இருந்தது, அந்த உறவுகளை மீறி கலப்புகள் நடந்தது, அதிலே உருவான சாதிகள் ஒவ்வொரு சாதிகளாக பிரிந்தார்கள் அவர் சொல்றார். ஒடுக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களும் சரி, பௌத்தர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி, எல்லாரும் ஒரு காலத்தில் வந்து பௌத்த மதத்துடைய சமண மதத்துடைய செல்வாக்கில் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த வைதிகம் வர்ணாசிரம தர்மம் பரவுகின்ற பொழுது பிற்படுத்தப்பட்ட மக்களில் பெரும்பாலியார் என்று இருக்கக்கூடியவர்கள் அந்த வைதிகத்தால் வர்ணாசிரம தர்மத்தால் உள்ளிழுக்கப்பட்டு விட்டார்கள். அப்படி உள்ளிழுக்கப்படுவதற்கு வந்து முரண்படுகிறவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக சேரிகளில் ஒதுக்கப்பட்டார்கள். மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதனால் அவர்கள் சேரிகளில் ஒதுக்கப்பட்டார்கள் சொல்கிறத வந்து அம்பேத்கர் மறுக்கிறார். ஏன்னா வந்து வேத காலத்தில் பார்ப்பனர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்குறாங்க. ஒரே நேரத்திலே பார்ப்பனர்கள் மாட்டை புனிதமாகவும் நினைத்தார்கள், அதே நேரத்தில் மாட்டுக்கறியை சாப்பிடவும் செய்தார்கள். இந்த முரண்பாட்டை வந்து அவர் விளக்குறார் அம்பேத்கர். பசுவின் புனிதம்ங்கிற ஒரு ஹோலி கவுங்கிற ஒரு புத்தகம் வந்து டி நாராயண் ஜான் ஒருத்தர் எழுதியிருக்கார், தமிழை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பாருங்க. அம்பேத்கர் சொல்றார், ஒரே நேரத்தில் அவர்கள் பசுவை புனிதமாகவும் நினைத்தார்கள், பசுமாட்டு கறியை சாப்பிடவும் செய்தார்கள். ஏன்னா பசு வந்து புனிதமாக நினைத்தார்கள், உண்மைதான், அதில் எல்லா தெய்வங்களும் குடியிருக்கிறது என்று நினைத்தார்கள், அதனாலே அதை சாப்பிட்டார்கள். அதில் உள்ள அந்த புனிதத்தன்மை தங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று அதனாலே சாப்பிட்டாங்கிறார். பிறகு வந்து பௌத்த மதம் வந்து கொல்லாமையை போதித்து அதற்கு மிகப்பெரிய செல்வாக்கு வந்த உடனே பௌத்தத்தை எதிர்கொள்வதற்காக இவர்கள் வந்து வேஷம் போட்டாங்க, சைவர்களாக மாறினார்கள். பௌத்தத்தை தொடர்ந்து அந்த செல்வாக்குக்கு உள்ள இருந்த மக்கள், இந்த வர்ணாசிரம வரையறைக்குள்ளே வர மறுத்த மக்கள் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு சேரிகளிலே தீண்டாமைக்கு ஆளாக்கப்பட்டார். இதுதான் அம்பேத்கருடைய ஸ்டடி. அப்போ இந்த மாதிரி வந்து சாதிகள் உருவாகி இன்றைக்கு வந்து சாதின்னு சொன்னால் இன்றைக்கி அதை சுருக்கமாக சொல்லப்போனால் அகமண முறை, சுத்த ரத்த கோட்பாடு, பியூர் பிளட் பாலிசி, கர்ம வினை, முற்பிறவி, நம்ம முற்பிறவியில் இன்னென்ன நன்மை செஞ்சுருக்கோம், அதனால இந்த பிறவியில் நம்ம உயர் சாதியாக பிறந்திருக்கோம், முற்பிறவியில் நம்ம வந்து பாவம் செஞ்சுருக்கோம், அதனால் நாம் ஒடுக்கப்பட்ட சாதியாக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த கர்ம வினை கோட்பாடு, தீட்டு கோட்பாடு, டேபு, சுத்தரத்த கோட்பாடு, அகமண முறை கோட்பாடு, முற்பிறவி கர்மவினை கோட்பாடு, தீட்டு கோட்பாடு, இவைதான் இன்றைக்கு சாதியை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றன. இந்த கோட்பாடுகள் இன்னும் உடைபடலை. இன்னைக்கு வரைக்கும் சாதி வந்து மறு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னா, எல்லா சாதிக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய, மாடலாக இருக்கக்கூடிய பார்ப்பனிய பிராமண சாதி அதனுடைய வாழ்க்கை முறைகளோடு, அதனுடைய தத்துவங்களோடு, அதனுடைய பண்பாட்டோடு அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னமும் வந்து பார்ப்பன சாதியினுடைய பண்பாடோ, பார்ப்பன சாதியினுடைய வாழ்க்கை முறையோ, அவருடைய தத்துவங்களோ எதுவுமே இன்னும் குலைக்கப்படலை.
அதுதான் பெரியார் என்ன வசதியா பண்ணிட்டாங்க, பழக்க வழக்கங்களில் தலையிடக்கூடாது. நம்ம கிழமை முதலே சொல்லிட்டாரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, இது பெரிய சூழ்ச்சிடா, பழக்க வழக்கங்களில் தலையிடக்கூடாதுன்னு வந்து காங்கிரஸ் கட்சியும் தீர்மானம் போடுது. அந்த தீர்மானத்தை அப்படியே எடுத்து அரசியல் சட்டத்துக்குள்ள சேர்த்துட்டான். இது நமக்கு பெரிய சிக்கலா வரப்போகுது அப்படின்னாரு. அதனால அரசியல் சட்ட பாதுகாப்பே இருக்குது அவங்களுக்கு. வந்து ஒன்றும் இல்லை, இந்த பூணூல் போடுறாங்க இல்லையா, அது என்னதுங்க, யக்யோபவீதம். சரியா? ஒரு பிராமண சிறுவன் வந்து பார்ப்பன சிறுவன் வந்து ஒரு 12 வயசுலேயே அவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய வாழ்க்கை முழுமையான மனித வாழ்க்கை நிறைவாயிருது. நாம 100 வருஷம் ஒரு சூத்திரன் 100 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கை அவன் 12 வயசுலேயே முடிஞ்சிருது அவனுக்கு. ஏன்னா அவன் பிராமணன். அப்புறம் அவன் வாழ போறானே, அவனை கொல்லவா முடியும்? அவன் வாழ போறானே, அதுக்கு வந்து அதுக்கு அடையாளம், அது 2வது பிரிவு. அதனால பிராமணர்களுக்கு துவிஜர்னு பேர். துவிஜர்னா 2 துவிஜர், இருபிறப்பாளர். அந்த இருபிறப்பை காட்டக்கூடியதுதான் அந்த பூணூல். அது இருபிறப்பு மட்டுமல்ல, இருமாப்பினுடைய சின்னம். நான் என்ன சொல்றேன், இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம், நான் பூணூல் போட்டிருக்கிறேன், மற்ற நம்ம ஆசாரிமார்கள் மற்றவங்களாம் பூணூல் போட்டிருக்காங்க, அதுவும் இது ஒன்றும் இல்லை. அது இவங்க போட்டுக்கிட்டு இவங்க நாங்களும் அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க. அது ஒண்ணுங்க, இதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்ல அங்கீகாரம். சரியா? இப்ப என்ன சொல்றாங்க அவங்க, சொல்லாம என்ன சொல்றாங்க, நான் தான் உயர்ந்த ஜாதிங்கிறேன். அது சொல்லல, நான் தான் உயர்ந்த ஜாதி காட்டக்கூடிய அந்த சிம்பிள் தான் அது. அப்போ என்ன, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, சொல்லப்படாத ஒரு அர்த்தம் என்ன, மற்றவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி. தீண்டாமையை நிலைநாட்டக்கூடிய சடங்கு தானே அது. நியாயப்படி அது தடை செய்யணும்ல, சட்டப்படி தடை செய்யணும்ல. அதை எப்படி இன்னைக்கு வந்து ஒரு 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 பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருவர், அவர் இந்த மாதிரி முற்போக்கான கொள்கைகள் சராசரியான ஒரு மனிதர், அவர் தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் வந்து அவன் பைக்கில் போனால் இப்போ நல்லா படித்தா கோவம் வருதுன்னா எப்படி, நான் எந்த அடிப்படையில் அவனுக்கு கோவம் வருது? பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் முரண்பாட்டுக்கான அடிப்படை காரணம் என்ன? நான் வந்து உன்னை விட உயர் ஜாதிங்கிற அந்த மனப்பதிவு தானே. இந்த பதிவு எங்கிருந்து வருது? இந்த பதிவுக்கு மாதிரியாக விளங்குவது யாருடைய வாழ்க்கை முறை? அந்த வாழ்க்கை முறை இன்னும் குலைக்கலையே. நம்ம பழக்க வழக்கம்ங்கிற ஒரு அரசியல் சட்ட கோட்டைக்குள்ள அந்த வாழ்க்கை முறை வந்து பாதுகாப்பா இருக்குதே. சரியா? அப்ப இதை வந்து நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இதுதான் அந்த ஒரு இன்னொரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் வந்து தன்னுடைய சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டால், அவன் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சான்னா, உயர்ந்த நிலைக்கு வந்தால், ஒரு சராசரியான ஒரு பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஏன் கோபம் வருதுன்னா, இந்த உணர்வை அவன் அங்கிருந்து பெறுகிறான். அதுதான். நீங்க ஒன்றும் இல்லை, அழகர் ஆற்றுல இறங்க போறாருல, அந்த அழகர் அந்த தங்க குதிரைக்கு பக்கத்தில் அவரை மட்டுமா அந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நம்ம இளைஞர்லாம் சுமப்பான், அழகரை மட்டுமா சுமக்கிறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் வந்து 6 அடி உயரத்துக்கு இருப்பார், ஒருத்தர் அவரே சேர்த்து சுமக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், இந்த 10 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க, அழகருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு மனிதன் வந்து நிற்கிறான்னு சொன்னால் அந்த 10 லட்சம் பேருடைய மனசில் என்ன பதிவாகும்? அவங்களுடைய அந்த பிறவி உயர்வு என்பது மறு உற்பத்தி ஆகுதா இல்லையா? ரீப்ரொடக்ஷன் ஆகுதுல. அப்ப இதுதான் வந்து அந்த சாதி கலவரங்கள், சாதி மோதல்கள் வருவதற்கான ஒரு முக்கியமான, இதை மட்டும் சொல்லி நான் நம்ம மக்களை நான் நியாயப்படுத்த விரும்பல, இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அப்போ இது வந்து இந்த சாதியினுடைய இன்றைய நிலைமை, இதனுடைய வரலாற்று பின்புலம். சரி, திராவிட இயக்கம் நம்ம வந்து திராவிட இயக்கத்தை பற்றி பல்வேறு கோணங்களில் பார்க்கலாம். ஆனால் சமூகத்தோடு, சமூக பின்புலத்தோடு, சாதியோடு தொடர்பு படுத்தி திராவிட இயக்கத்தை மதிப்பீடு செய்யும் போது அதை நான் ஒரு பார்வையிலே பார்க்கிறேன். இது என்னுடைய பார்வை. இந்த பார்வையை சொல்வதற்கு முன்பு நாம கொஞ்சம் பின்னுக்கு போனோம். ஒரு 150 200 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்தியா முழுக்க தங்களுடைய ஆளுகைகளை கொண்டு வந்தார்கள்.
நம்முடைய இந்தியாவில் உள்ள உயர் சாதியினர், முக்கியமாக பார்ப்பனர்கள், அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்ப்பனர்கள் என்பவர்கள் அதிகாரத்தை நோக்கியே நகர்ந்துகிட்டு இருப்பான். பிரிட்டிஷாரோட நெருக்கமாக தொடங்கினார். அதுக்காக ஆங்கிலத்தை படிச்சுக்கிட்டான். அதுக்காக பலர் கிறிஸ்தவர்களாகவும் கன்வெர்ட் ஆனாங்க. அதிகாரத்தை இந்த மத கன்வர்ஷன்லேயே, மத மாற்றத்திலே 2 வகை இருக்குது. ஒன்று அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வந்து அவர்கள் நாடார் சமூக மக்களோ அல்லது மற்ற மீன்பறவ மக்களோ அல்லது இங்கே உள்ள தேவேந்திரர், ஆயுதிராவிடர், அருந்ததியர் மக்கள் யாரோ அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கான காரணம் வேற. எங்களை மனுஷங்களா மதிங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இவன் கேட்கல. யார் மனுஷனா மதிக்கிறானோ அங்கே போயிட்டான். இவன் இங்கே உள்ள கோயிலுக்குள்ள நுழைய பார்த்தான், கதவை மூடிட்டான். எந்த கோயில் திறந்து இருக்குதோ அங்கே போயிட்டான். இது மனித உரிமைக்காக மதம் மாறுவது. பார்ப்பனர்களையும் மதம் மாறி இருக்கிறாங்க. அது எதுக்குன்னா அதிகார பசியினால் மதம் மாறுவது. அவன் ஆட்சியாளராக வந்துட்டான். அவன் யாரா இருக்கட்டும். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் என்ன சொன்னாங்கன்னா மகாவிஷ்ணுடைய அவதாரம் சொன்னாங்க. அவனையும் உள்ளுக்க பார்த்தாங்க. ஏன்னா அப்ப இந்த மாதிரி ஆங்கிலம் படித்து ஒரு சிறு அளவிலே மதம் மாறி அவர்கள் அதிகாரத்துக்கு சென்றார்கள். பிரிட்டிஷ்காரன் அவன் கவர்னராக இருந்தால் இவன் கவர்னருடைய ஆலோசகராக இருப்பான். கவர்னருடைய உள்துறை அமைச்சராக இருப்பான், நீதிபதியாக இருப்பான், டிப்டி கலெக்டராக இருப்பான், சில சமயம் கலெக்டராக கூட இருப்பான். இப்படி கடந்த 150-200 ஆண்டுகளுக்கு முன்பே பிராமணர் சமுதாயம் பிரிட்டிஷாரோடு நெருக்கமான சமரசத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய 2000 வருஷத்து சாதி ஆதிக்கத்தை புதுப்பித்துக் கொண்டார்கள், ரெனோவேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நவீன காலத்துக்கு தகுந்தபடி, இந்த நவீன காலத்தினுடைய உற்பத்தி முறைகளுக்கு, உற்பத்தி உறவுகளுக்கு தகுந்தபடி அவர்கள் தங்களுடைய சாதி ஆதிக்கத்தை புதுப்பித்துக் கொண்டார்கள், ஆங்கில அரசோடு நெருக்கமாவதன் அடிப்படையில். இது பிராமண சமுதாயத்துடைய ஒரு பகுதியினர் இந்த மாதிரி வர்றாங்க. சரி, இதை பார்க்குறான் நம்ம ஆளுங்க. பிராமணர்களுக்கு அடுத்த உயர் சாதியிலிருந்து, பிராமணர் அல்லாத உயர் சாதி அடுத்த உயர் சாதியிலிருந்து, கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய ஆயுதிராவிடர், அருந்ததியர் சாதி வரைக்கும் இதை பார்க்குறான். அப்போ நம்மளும் ஆங்கிலம் படிப்போம், நாமளும் நம்முடைய அறிவை வளர்த்துக்கூட, எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறான். ஆங்கிலம் படித்து நம்ம ஆளுங்க மேலே வராங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, சமூக நீதி கொடுங்குறான். வெள்ளைக்காரன் பார்க்குறான், நமக்கு எதுக்கியா வம்பு, அவனும் நம்ம குடிமகன் தான், கொடு, வேலை வாய்ப்பு சமூக நீதி கொடுக்குறான். இந்த நம்முடைய மக்கள் படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கோ ஒரு 200 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய மக்கள் மேலே வர்றாங்க இல்லையா, பார்ப்பனாத மக்கள் மேலே வர்றாங்க இல்லையா, எப்படி வர்றாங்க, எந்த அடையாளத்தோடு வர்றாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு திராவிட இயக்கம்ங்கிறது ஒன்று அந்த போர்வையில் அந்த பேனரில் இல்லை, அப்படி ஒரு அமைப்பெல்லாம் இல்லை. அவர்கள் அன்றைக்கு இருந்து அவர்களை ஒன்று சேர்த்தா தானே மேலே வர முடியும். ஒரு இயக்கமாக திரண்டால்தான் ஒரு கோரிக்கையை வைக்க முடியும். அப்போ இயக்கமாக எப்படி திரள்றாங்கன்னா சாதி அடிப்படையில் தான் அவங்க இயக்கமாக திரள்றாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் அன்றைக்கு இயல்பு. அன்றைக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதனுடைய, இந்திய சமூகத்திலே ஒரு மனிதனுடைய, அவன் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் பொது வாழ்க்கைன்னு ஒரு காலடி எடுத்து வச்சானா அது சாதியில் தான் வைக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் ஒன்று திரளுகிறார்கள், திரண்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்படி இவர்கள் கோரிக்கையை வைத்த உடனே பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான். இப்படி ஒவ்வொரு சாதியாக மேலே எழுந்து அவர்களுக்கு ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க, அவங்க சாதி அளவில் அமைப்பாகிறாங்க. இப்படி பிரிட்டிஷ்காரன் கோரிக்கை வைக்கிறாங்க, படிப்பு கிடைக்குது, வேலை கிடைக்குது, மேலே பிரிட்டிஷ்காரனுக்கு பக்கத்தில் அவனும் உட்காரான். பார்ப்பனில் டிப்டி கலெக்டர் இருந்தால் இவன் பக்கத்தில் இன்னொரு டிப்டி கலெக்டராக உட்காரான், அல்லது அதை விட தாசில்தாராக உட்காரான், வழக்கறிஞராக வரான். இந்த சாதிகளுடைய இந்த எழுச்சி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சமூக எழுச்சி, சாதிகளுடைய எழுச்சின்னு சொல்கிறோம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த எழுச்சியை அன்றைக்கு இருந்த தேசிய இயக்கமான காங்கிரஸ் இதை எதிர்மறையாக பார்த்தது. இது தேச விரோதம் சொல்லுச்சு, இது நாட்டு விடுதலைக்கு எதிரானதுன்னு சொல்லுச்சு. என்றால் அப்போ இருந்த காங்கிரஸ் பார்ப்பனர்களால் நிரம்பப்பட்ட காங்கிரஸ் நமக்கு தெரியும். இப்போ ஏதோ மாறிச்சுன்னு சொல்கிறாங்க, நம்ம கவனமாக தான் இருக்கணும். சரியா?
ஏன்னா ஐயா சொல்லுவார், எதையும் சோதிக்கணும் பாரு இல்லையா. நீ ஆட்சிக்கு வந்து எங்க திராவிட மாடல் ஆட்சியுமே நடத்தி காம்பி, அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்கிறோம் உன்னை ஆதரிக்கணும் வேணாம். இப்போ நான் அவசரப்பட்டு நம்ப மாட்டோம். இது ஒரு பக்கம். அப்போ என்னன்னா அவங்க என்ன பண்றாங்க, இதை எதிர்மறையாக பார்க்கிறார்கள். தேச விரோத எழுச்சின்னு பார்க்குறாங்க காங்கிரஸ் கட்சி, இந்து மகாசபை, மற்றதெல்லாம். இதற்கு நேர் எதிராக இந்த சாதி சார்ந்த பார்ப்பனல்லாத சாதிகளுடைய இந்த மேல் எழுச்சியையும் அவர்கள் அமைப்பாவதையும் அவர்கள் கோரிக்கை வைப்பதையும் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து இதற்கு ஒரு பொது மேடையை அமைத்து கொடுத்து அவர்களை ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு வந்து மேலும் மேலும் தொடர்ச்சியாக ஒரு முற்போக்கான திசையிலே இந்த கூட்டத்தை வந்து நகர்த்திக்கிட்டு போறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தாங்க திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் என்பது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை தொடர்ச்சியாக முற்போக்கு அடைய செய்யக்கூடிய ஒரு கருத்தியலும் இயக்கமும், அதுதான் திராவிட இயக்கம். சரியா? இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இவர்கள் நம்ம ஆளுகளாம் இப்படி மேல வரும் பொழுது ஒரு குரூப் பார்ப்பனர்ல ஒரு குரூப் அதிகாரிகளா இருக்கான், சமரசம் பண்ணிக்கிட்டான். சரியா? மாமன் மச்சின அண்ணன் அதிகாரியா இருந்தா இன்னொரு சொந்த சொக்காரம் போறான், அவன் என்ன பண்றான், அவனுக்கு கோவம் வருது. நம்ம பக்கத்தில் 2000 வருஷமா கை கட்டினவன் நம்ம தெருக்குள் நுழைஞ்சாலே செருப்பு தூக்கிட்டு வருவான், நம்மளை பார்த்தா துண்டை வந்து இடுப்புல கட்டிக்கிடுவான், புரிஞ்சு வாய் பொத்தி தான் பேசுவான். நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கானே ஆஃபீஸில், தாசில்தார் ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில், அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வந்துடுது. சரியா? என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் அந்த ஸ்டேஜில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரனை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியார் சொல்கிறாரு, அதை தாண்டா நீங்கள் சுதந்திர போராட்டம்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறார். சரியா? இப்போ வரும்பொழுது அடுத்து என்ன ஆகுதுன்னா, இப்படி வந்து வருது திராவிட இயக்கம். இப்படி இந்த சாதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த தலைவர் என்ன செய்யுதுன்னா, ஒரு முக்கியமாக இந்த ப்ராசஸ் நான் சொன்னேன், சாதிகளை வந்து முற்போக்கான திசையில நகர்த்திக்கிட்டு போகுதுன்னு சொன்னேன். எப்படி இதை செய்கிறாங்க, ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் திராவிட இயக்க கருத்தியல் வந்து ஒரு உடைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொரு சாதியையும் ஐடியாலஜிக்கல ரெண்டா உடைச்சிருக்கு. ஒரு செக்ஷன் வந்து அவங்க பழைய அந்த நாங்க வந்து இந்த கடவுள் வழி வந்தவங்க, நாங்க வந்து ஆண்ட பரம்பரை, நாங்க வீர பரம்பரை, நாங்க வந்து ஒரே வச்சு 20 தலையை விட்டோம். இன்னொரு குரூப் ஒரு வச்சு நாங்க 50 தலையை விட்டோம். 50 20 30 வித்தியாசம். பெரிய காமெடி. தென் மாவட்டங்களில் ஒரு 4-5 சாதிகளுக்கு இடையில யார் பாண்டியர் வம்சம்னு இன்னைக்கு மிகப்பெரிய விவாதம்ங்க. எல்லா பாண்டியனும் பிராமணனுக்கு கால கழுவி குடிச்சவை தாண்டான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன், அவங்களுக்கு செய்தி போய் சேர மாட்டேங்குது. அப்ப இது இப்படி என்ன பண்ணுதுன்னா, திராவிட இயக்க கொள்கைகள் ஒவ்வொரு சாதிக்குள்ளே நுழையும் போது அங்க உடைப்பை ஏற்படுத்துது. ஒரு குரூப் வந்து பழைய நம்பிக்கையில் இருக்கிறாங்க, இன்னொரு குரூப் ஒரு இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சரி நம்ம படிக்கணும், மேலே வரணும், இதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு குரூப்புக்கு இடையில வந்து விவாதம் நடக்குது. ஒவ்வொரு சாதிக்குள்ளும் ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த உரையாடலை நடத்தியது திராவிட இயக்கம். ஒவ்வொரு சாதிக்குள்ளும் நடக்குது. அவன் ஆண்ட பரம்பரை பேசும்போது அவன் அந்த குரூப்லயே இந்த தாக்கத்துக்கு உட்பட்ட இன்னொரு குரூப் என்ன சொல்றான், சரிப்பா நீ வந்து ஆண்ட பரம்பரை தான்யா, நீ கடவுள் வழி வந்தவன் தான், நீ வீர பரம்பரை தான். இன்னைக்கு உன் நிலைமை என்ன, உன் சமுதாயத்தில் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், உன் சமுதாயத்தில் எத்தனை பெண்கள் டாக்டர், உன் சமுதாயத்தில் எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, நீதிபதிகளாக இருக்கிறாங்க, இந்த இடத்துல பூரா நிரம்பி இருக்கிறவன் யாருன்னு கொஞ்சம் எட்டி பாரு என்று அந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர்கள் வந்து ஒரு அணியை திரட்டுறாங்க. இந்த முற்போக்கு அணியினர், திராவிட தாக்கம் பட்ட முற்போக்கு அணியினர் அந்த ஒவ்வொரு சாதிக்குள்ளையும் திரட்டுறாங்க. அது அந்த முற்போக்கு சிந்தனைகள் அந்த சாதிகள் நடத்தக்கூடிய பத்திரிகைகள் அந்த சிந்தனைகள் எதிரொலிக்குது. சரிங்களா? இதனுடைய தாக்கம் சாதிகளுக்குள்ள போய் ஒரு முற்போக்கு அணியை உருவாக்கி அந்த முற்போக்கு அணியினுடைய தாக்கம் வந்து அந்த சாதி பத்திரிகைகள் எதிரொலிக்குது. ஒரு ரெண்டு உதாரணங்களை மட்டும் நான் சொல்றேன். நான் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல.
1925 கம்மநாயுடு சமுதாய மாநாடு நடக்குது மதுரையில். அதில் முனிசாமி நாயுடுன்னு ஒருத்தர் வந்து பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, தீண்டப்படாதவர்கள் என்கிற ஒரு பெரும் சமூகத்தை நம்மின்று ஒதுக்கி வைப்பது தீமையானது என்று அந்த சாதி மாநாட்டில் பேசுகிறார். தீமையானது என்று உணர்ந்து கொண்டோம், ஆதலால் தீண்டாமையை ஒழித்து அவர்களுக்கு கோயில் பிரவேசம் உரிமைகளை வழங்க வேண்டும் என்று அந்த சாதி மாநாட்டில் பேசின விஷயம் வந்து குடியரசு 2/8/25 பதிவாயிருக்கு. பெரியார் நிறைய சாதி மாநாடுகளில் கலந்துருக்காரு. இந்த புரிதல் அவருக்கு இருந்ததுனால தான் நிறைய சாதி மாநாட்டில் கலந்துருக்காரு. இது சாதி மாநாட்டில் பெரியார் கலந்ததை பற்றி தொகுத்தூர் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. சுபகுணராஜன் திராவிட இயக்க ஆய்வாளர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 3-4 தொகுதி வெளியிடலாம். இதில் வந்து நாடார் சமூக மாநாடுகள், ஆயுதிராவிடர் மாநாடு, செங்குந்த மலையார் மாநாடு, இந்த மாதிரி தேவேந்திரன் மாநாடு, ஏராளமான சாதி மாநாடு கலந்துக்கிட்டு அவர் பேசியிருக்கார். அதனுடைய தாக்கம் தான் இங்கே இன்னொன்று பாருங்க. பிறமலை சீர்திருத்தன் அப்படின்னு ஒரு பத்திரிகை 1929 வந்திருக்கு. அந்த பத்திரிகையில் சுயராஜ்யம் அவசியம்தான், அதாவது விடுதலை போராட்டம் அவசியம்தான், ஆனால் அதற்கு முன்னால சாதி வேற்றுமைகளை ஒழிக்க வேண்டியது நம் தலைவர்களின் முதலாவது கடமை. நீங்க பெரியார் என்ன சொல்றாரு, அம்பேத்கர் தான் சொல்றாரு, இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஒரு அரசியல் விடுதலை. இந்த அரசியல் விடுதலை இந்தியாவில் நடைபெறுவதற்கு முன்பாக சமூக விடுதலை நடக்கணும். இந்திய ஜனநாயகம் அரசியல் ஜனநாயகத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு முன்பு அது சமூக ஜனநாயகத்தை அடைந்திருக்க வேண்டும். அப்படி அடையாம அரசியல் ஜனநாயகம் அடையும் பொழுது அதனுடைய பலன் அனைத்தும் பார்ப்பனர்களுக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு போய் சேர்ந்துருக்கல கடந்த 15 வருஷமா. பெரியார் இன்னும் சொல்லுவாரு, நீங்கள் சாதியை வர்ணாசிரம தர்மத்தை ஒழிக்காமல் ஏதோ ஒரு வழியில் பொது உடைமை ஆட்சியை கூட இந்தியாவில் நிலைநாட்டி விடலாம். ஆனால் அந்த பொது உடைமை ஆட்சியினுடைய பலன் சாதி தர்மப்படி வர்ணாசிரம தர்மப்படி மறுபடியும் பார்ப்பனர்களுக்கே போய் சேரும். இது பிறமலை சீர்திருத்தம் இன்னொரு பத்திரிகை 1930, ஜாதி என்பது கடவுள் அருளியதாக தென்படவில்லை, கடவுள் படிச்சதா நாங்கள் நினைக்கல, பிழைப்பின் பயனாக பிழைப்புவாதத்துக்காக மற்றவர்களை வஞ்சிக்க சிலர் தங்களை உயர்ந்தவர்கள் என்று ஏற்படுத்தி கொண்டார். நாகரிகமாக சிலர்னு போட்டுருக்காங்க. ஏன்னா இதில் 1929 பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டியன் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்துடைய தலைவர், 1929 முதல் சுயமரியாதை மாநாட்டுடைய தலைவர். அவர் வந்து ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ அவருக்கு ஒரு பாடல் நடத்துகிறாங்க. விருதுநகரில் ரத்னசாமி வாசக சாலைன்னு ஒரு வாசக சாலையில் இந்த பாராட்டு நடத்தப்படுகின்றது. பெரியார் வந்து பாராட்டி பேசுறார். அவர் என்ன சொல்றாரு, நாடார் சமூகம் ஒரு காலத்திலே பிறரால் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தது. அந்த சமூகம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து உழைப்பால் வளர்ந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று அவர் பாராட்டி பேசினார். இந்த செய்தி வந்தவுடனே அன்றைக்கு ஒரு சில நாடார் சமூக பத்திரிகைகளும் ஒரு சில நாடார் சமூக தலைவர்களும் இதை கண்டித்து பேசினார்கள். எப்படி வந்து எங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு, பெரியார் எப்படி எங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லலாம் அப்படின்னு. அப்போ அதுக்கு யார் பதில் கொடுத்தான்னு சொன்னா, சூவா முத்துநாடார் என்கிற ஒரு சுயமரியாதை இயக்க வீரர், அருப்புக்கோட்டையில் தமிழ் மணின்னு ஒரு தேட்டர் இருக்கு, சினிமா தேட்டர், அவருக்கு சொந்தமானது. அவர் நாடார்குல மித்திரன் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார். 1919 1930 வரைக்கும் அந்த பத்திரிகை வந்துச்சு, நாடார்குல மித்திரன். இல்லை என்ன சாதி பேர் கொண்ட பத்திரிகை தான், ஆனால் குடியரசு பத்திரிகையில் சுயமரியாதை இயக்க ஏடுகள்ங்கிற தலைப்பில் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பார் ஐயா. அதில் வந்து சுயமரியாதை இயக்க பத்திரிகைகளுடைய விவரங்கள் அதில் இருக்கும். மற்ற பத்திரிகைகள் தனித்தனியாக வரும். சுயமரியாதை இயக்க பத்திரிகைகள் தனி பக்கத்தில் விளம்பரம் கொடுத்துருப்பார். அதில் வந்து நாடார்குல மித்திரனுக்கு இடம் கொடுக்குறாரு. அதில் நாடார்குல மித்திரன் பதில் கூறியது, பெரியார் சொன்னது என்ன தப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள் தானே, ஒடுக்கப்பட்டு தானே போராடி மேலே வந்திருக்கிறாங்க, இதை சொல்றாரு, பெருமையாக தானே சொல்றாரு,
அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குறார். மதுரையில் எம்எஸ் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். எம்எஸ் ராமசாமி அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் நூலகம் தாளமுத்து நடராசன் நூலகம்னு வச்சிருந்தார். அவர் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு காளியம்மன் கோயில், அது பக்கத்தில் திராவிடர் கழக கொடி ஏற்றிருக்காங்க. அம்மன் திருவிழா சாட்ட போகிறாங்க, அதில் கொடி இறக்குங்கிறாங்க. அப்பா கொடி இறக்க சொல்றாரு. மகன் நீ கொடியை தொட்டேன்னா உன் தலை எடுத்துடும்ங்கிறார். ஒரே சாதி, முற்போக்கான கொள்கையில் ஒவ்வொரு சாதி கடையிலும் போயிருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி யாதவ சமுதாயத்தில் மேயர் ராதாகிருஷ்ணன் சென்னை மேயராக இருந்தவர். அவர் காங்கிரஸ்காரர். ஆனால் அவர்கிட்டையும் அந்த சமூகத்திலேயே இந்த தாக்கம் இருந்திருக்குதுக்காக சொல்கிறேன் நான். அவர் யாதவ சமுதாயத்தில் படிக்கணும், அரசியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக மேலே போகணும்னு சொல்கிறதுக்கு அவர் பேசுகிறார். கல்வி, அதாவது 28/9/47 யதுகுலம் மகாசங்கத்தின் 15வது ஆண்டு விழாவில் பேசுகிறார். மேயர் ராதாகிருஷ்ண பிள்ளை தலைமை உரை. கல்வி, அரசியல், பொருளாதார துறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளில் யாதவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வேண்டும். பெண் கல்வி, குழந்தைகள் கல்வி வேண்டும். யாதவ பெரியார்கள் ஒரு சில பணக்காரர்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டில் மடங்கள் கட்டுவதற்கும் தேவாலயங்களில் உற்சவம் நடத்துவதற்கும் தாராளமாக பண உதவி செய்கிறார்கள். அவர்கள் உறங்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதை விட இந்த உயிருள்ள பெருமாளுக்கு உதவி செய்வதும் அவசியமில்லாத மடங்களை கட்டி சோம்பேறிகளை தூங்கவும் வவ்வால் தொங்குதில்ல அது சொல்றார், வவ்வால் ரிஷிகளை தொங்கவும் விடக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். சாதி சங்கத்துக்குள்ள பேசுற பேச்சு இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம். இப்பவும் சாதி சங்க பத்திரிகைகள் வருது. அது பூரா இப்போ பூரா திருமண தகவல் செய்திகளாகவும், ஏன்னா சரியான என்ன சொல்றது, வாயில கடுமையாக வருது. அந்த மாதிரி தான் இருக்காங்க. தவிர படிக்கணும், மேலே வரணும், உரிமை பெறணுங்கிற குரல் இப்போ இருக்க சாதி சங்க பத்திரிகையில் வர்றதே இல்லை. ஒரு பஜனை மடம் மாதிரி இருக்குது அதில் வர பாட்டுக்கெல்லாம். சரி, இதெல்லாம் இப்போ இந்த வகையில் ஒவ்வொரு சாதிகளுக்கும் நுழைந்து அதை உடைக்குது. 2 முற்போக்கான ஒரு அணியை கொண்டு வருது. அந்த முற்போக்கு அணியிலிருந்து ஒரு தரப்பினர் திராவிட அரசியல் கட்சிகளுக்கு வர்றாங்க, தேர்தல் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கு வர்றாங்க. அதுலேருந்து சலித்து இன்னும் மேலே வர்றவங்க திராவிட இயக்கத்துக்கு வராங்க, அரசியல் சாராத இயக்கத்துக்கு வராங்க, நம்ம இயக்கத்துக்கு போன்ற இயக்கத்துக்கு வர்றாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெரியார் பெருந்தொண்டர் ஐயா ஆணைமுத்துவை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர் தொடக்கத்திலே அவருடைய பொது வாழ்க்கையின் தொடக்கம் என்பது வன்னியர் சங்கத்தில் தான் இருந்திருக்காரு. அப்புறம் தான் ஒவ்வொரு கட்டமாக மாறி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு நல்ல உதாரணம் வர்றது. ஏன்னா இப்படி அது சாதியை முதல்ல 2ஆக உடைக்குது, அப்புறம் சல்லியாக ஆக்குது, அப்புறம் அதனுடைய அடிப்படையெல்லாம் பல்வேறு சாதிகளை ஒன்றா சேர்க்குது. சரியா? ஒரு 20-30 சாதிகளை ஒன்று சேர்த்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோம். ஒரு 50-100 சாதிகளை சேர்த்து பிற்படுத்தப்பட்டோம். அப்புறம் இன்னும் 30-40 சாதிகளை சேர்த்து தாழ்த்தப்பட்டோம். அந்த அடையாளங்களுக்குள்ளே வர்றவங்களுக்கு இன்னைக்கு இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அந்த தனி அடையாளம் போயிடும். நாம் யார்? நாம் நாங்கள் தாழ்த்தப்பட்டுறோம், அல்லது நாங்கள் தலித், அல்லது நாங்கள் பிசி, ஏசி, எம்பிசி. இந்த அடையாளம் தான் நிற்க போகுது. இதுதான் சாதி ஒழிப்பு, சாதி கரைப்புன்னு சொல்லலாம். அதை ஒன்றில் ஒன்று கரைந்து அடையாளம் இல்லாமல் தமிழ் சமூகமாக, திராவிட சமூகமாக உருவாவது. அது திராவிட இயக்கம் செஞ்சிருக்குதுங்க. தமிழ்நாட்டில் உள்ள பிறமொழி பேசுகிறவர்கள், தமிழ்நாட்டு உட்பகுதியில் 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கன்னடம் பேசுகின்ற மக்கள், தெலுங்கு பேசுகின்ற மக்கள் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி தமிழ் அடையாளத்துக்குள்ள யார் கொண்டு வந்தா? 2009 ஈழப்படுகொலை நடந்த போது ஒரு 10 இளைஞர்கள் தமிழர்களை தீக்குளிச்சு செத்தாங்க. அதில் ஒருத்தன் பேர் கிருஷ்ணமூர்த்தி, திருவேங்கடம், சங்கரவேல் பக்கம் திருவேங்கடத்தை சேர்ந்தவன். அவன் யாருன்னா அவனுடைய ஒரு சிலர் பிளட் டெஸ்ட் வச்சிருக்காங்களே, அந்த டெஸ்ட் படி அவன் தெலுங்கன். சரியா? முதல்ல தமிழ் எழுத்துக்களுடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு முதல்ல கண்டுபிடிச்சது பேராசிரியர் கா ராஜன், தொல்லியல் அறிஞர். பழனி பக்கம் பொருந்தலுங்கிற இடத்துலையும் பெருமணல்ங்கிற இடத்துலையும் அகழாய்வு செய்து அவர் கண்டுபிடிக்கிறார். தமிழ் எழுத்துடைய காலம் கிமு 6. கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவருடைய தாய்மொழி கன்னடம். தேனி பக்கத்தில் அவர் சொந்த ஊர்.
உலக புகழ்பெற்ற கீழடியை கண்டுபிடிச்ச அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து பிறப்பால் யாரு? அவர் வந்து சௌராஷ்டிரா, பெரியார் மேல பெரிய பற்று உள்ளவர். அவர் என்ன சமஸ்கிருத மொழிக்கு ஆதரவா இருக்காரா இல்ல சௌராஷ்டிர மொழிக்கு ஆதரவா இருக்காரா? தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்து கொண்டு பெரியார் திடலுக்கு வராருன்னா எவ்வளவு ஒரு இது இருக்கு. இது காரியத்தை இந்த இன்க்ளூசிவ்னஸ், பார்ப்பனரை தவிர மற்ற எல்லாரையும் வந்து ஒரு அடையாளத்துக்குள்ள உள்ளி இழுக்கக்கூடிய இந்த இன்க்ளூசிவ்னஸ் செஞ்சது யாரு? வேண்டாமா? இது நடக்க வேண்டாமா? பார்ப்பனருக்கு பிரிக்கிறோம். பார்ப்பனர் பனியா ஒரு அணி, நம்ம ஒரு அணி, இப்படிதான் நம்ம பிரிக்கிறோம். நம்முடைய எதிரினுடைய சூழ்ச்சினால இன்னைக்கு வேற சிலர் வந்து தமிழர் அல்லாதவர்னு பிரிக்கிறாங்க. நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய எதிரி பார்ப்பன பனியா எதிரிகள் வந்து அவர்கள் எந்தெந்த அடையாளங்களை ஒன்று சேர்க்கின்றார்களோ அதையெல்லாம் நம்ம பிரிக்கணும். அவன் எந்தெந்த அடையாளங்களை பிரிக்கிறானோ அதை புற சேர்க்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நன்றி, வணக்கம்.